மகாதேவருடன் போர் புரிந்து அவரை கட்டுப்படுத்த எண்ணினார்கள். அவரை அழித்துவிட துடித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பதை இந்த முழு பிரபஞ்சமும் அறிந்த ஒன்றாகும். உண்மையை கூறினீர்கள் ஆச்சாரியரே. இன்று வரை தங்களின் அனைத்து வீரர்களும் மகா காளியிடம் தோல்வியை சந்தித்துள்ளனர். ஆனால் நானோ மகா காளியின் வாழ்விலிருந்தே படிப்பினையை கற்றிருக்கிறேன். அது தூமாவதியோ இல்லை பிரம்மரி தேவியோ, ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு உண்மைதான் புலப்படுகிறது. மகா காளியை வீழ்த்துவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அவரது குடும்பம். தனது கணவர் மகாதேவர் மற்றும் தன் குழந்தைகளைத்தான் மகா காளி மிகவும் பெரிதாக கருதுகிறாள். இப்பொழுது நான் அதை பயன்படுத்தி மகா காளியை நான் பழிக்கு பழி வாங்குவேன். நான் ஏன் புன்னகைக்கிறேன் என்று தாங்கள் என்னிடம் கேட்கப் போகிறீர்கள். இல்லை கௌரி, நீ உதிர்க்கும் புன்னகையால் என் மனதில் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் கூற இயலாது கௌரி. அதை உணர இயலும். இருப்பினும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என் புன்னகைக்கான காரணம் என்னவென்றால், எனது கணவருடன் சேர்ந்து நான் செய்யப்போகும் இந்த யாகமானது என் குழந்தைகளின் நன்மைக்கானது. இந்த யாகத்திற்கு பிறகு என் புதல்வனின் தோஷங்கள் நீங்கிவிடும், என் மனபாரமும் இறங்கிவிடும். நீ விநாயகன் மற்றும் கார்த்திகேயன் மேல் அன்பு கொண்டு பேசுகிறாய். எனினும் என் மனதில் ஓர் ஐயம் எழுகிறது. ஒருவேளை உன்னிடம் நான் மற்றும் நமது புதல்வர்கள் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கச் சொன்னால் நீ யாரை தேர்வு செய்வாய்? நம் புதல்வர்களின் மீதான அன்பையே எடை போட பார்க்கிறீர்களா மகாதேவா? ஆனால் எனது கேள்விக்கான பதில் இன்னும் வரவில்லையே கௌரி. கேளுங்கள். அனைவருக்கும் வேரை விட கனிதான் பிரியமானதாகும். நான் சிவனுடைய சக்திதான். ஆனால் ஒரு பெண் தாயாகும் போது அவள் தாய்மைக்கே முக்கியத்துவம் அளிக்கிறாள். ஆகையினால் எனக்கு தங்களை விட எனது புதல்வர்கள்தான் மிகவும் பிரியமானவர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதேனும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சிவனையோ சிவாம்சத்தையோ தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் நான் சிவாம்சத்தையே தேர்ந்தெடுப்பேன். ஆனால் அதற்கான காரணம் என்னவென்றால், ஒருவேளை நான் தங்களை தேர்ந்தெடுத்தால் தங்களை மட்டும்தான் நான் அடைவேன். ஆனால் நான் எனது புதல்வர்களை தேர்ந்தெடுத்தால் சிவாம்சமும் என்னுடன் இருக்கும், என் புதல்வர்களும் என்னுடனே இருப்பார்கள். நான் எதிர்நோக்கிய பதிலையே நீ உரைத்து விட்டாய் கௌரி. உண்மையில் அப்படி ஒரு சூழ்நிலை தோன்றக்கூடாது என்பதுதான் எனது எண்ணமாகும். உண்மையில் தங்களுக்கும் புதல்வர்களுக்கும் இடையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை எப்பொழுதும் தோன்றியதே இல்லை மகாதேவா. ஆச்சாரியரே, தாங்கள் சிவன் மற்றும் பார்வதியை அடைவதற்காக இந்த யாகத்தில் முதல் பங்களிப்பை நிச்சயம் நான் அளிப்பேன்.